அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெல்லாம் மூன்று சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம். இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்றினும் வல்லற்பெருமான் அருளிய உரைநடை பகுதியில் உள்ள ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் பர ஜீவகாருண்யம் என்றால் என்ன, அபர ஜீவகாருண்யம் என்றால் என்ன, அதனால் விளையும் நன்மை தீமைகளை பார்ப்போம். அபர ஜீவகாருண்யம்னாக்கா பசி கொலையினால் வரும் துன்பங்கள் தவிர மற்ற 5 துன்பங்களால், அதாவது தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், இந்த 5 நாளையும் வர்ற துன்பங்களை நாம் நிவர்த்தி செய்யும்போது இப்போ இந்த உலகில் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கலாம். அதுதான் சிறிது கொஞ்சம் அந்த இன்பத்தை உண்டு பண்ணும். ஆனால் இறைவனை அடையக்கூடிய நிலையை அதெல்லாம் செய்யாத. அந்த இதெல்லாம் அந்த 5 நிவர்த்தி நிவர்த்தி செய்யும்போது அதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பர ஜீவகாருண்யம் கிடைக்காது. இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் சிறிது இன்பத்தை உண்டு பண்ணும். பரஜீவகாருண்யம் என்றால் மேலான, இப்போ பரம்னாக்க இறைவனை அடையக்கூடிய மேலான அந்த இன்பத்தை அடைய செய்வது பரஜீவகாருண்யம். அபரம்னா கீழானது. அப்போ பரஜீவகாரியம்னா பசியினால் வரும் துன்பத்தை, கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்வதே பரஜீவகாரியம்னு பேர். அதனால் இந்த 2 மட்டும்தான் பரஜீவகாருண்யத்துக்கு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள். ஆதலால் இவ்வுலக இன்பங்களையும் அளவிருந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முத்தி இன்பத்தையும் அருளால் அடையப்படும் என்றும், ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் அந்நிய ஜீவர்களுக்கு நேரிடுகின்ற அபாயங்களை நிவர்த்தி செய்வதற்கு தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்கின்ற சுதந்திரம் அருளால் அலையப்படுவது இல்லை என்றும், தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவனபோக சுதந்திரங்களையும் இழந்து விடுவர் என்றும் கடவுள் வேதத்தில் விதித்திருக்கின்றபடியால் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி, கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க அறிவும் சுதந்திரமும் இல்லாத ஜீவர்கள் விஷயத்தை அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க அறிவும் சுதந்திரமும் உள்ள ஜீவர்கள் அவர்களை வஞ்சிக்காமல் தயவினால் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்திற்கு முக்கியமான லட்சியம் என்றும், அதில் சத்தியமான நம்பிக்கை வைத்து பசித்தவர்களுக்கும் ஆகாரத்தால் பசி நீக்கியும், கொலைபடும் ஜீவர்களுக்கு செய்வகையால் கொலை நீக்கியும் திருப்தி இன்பத்தை உண்டு வன்பதே மேலான பிரயோஜனம் என்றும் அறிய வேண்டும். இதுதான் பரஜீவகாருண்யம் என்றும் இறைவனை அடைவதற்குரிய வழி என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பசி, கொலை, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம் என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்வது விதியாக இருக்கவும், இவ்விடத்து பசியினாலும் கொலையினாலும் வரும் அபாயங்களை மாத்திரம் நிவர்த்தி செய்விப்பது விசேஷம் என்றும் குறித்தது. ஏன் என்றில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அபர ஜீவகாருண்யம் என்றும் பரஜீவகாருண்யம் என்றும் 2 வகையாம். அவற்றில் பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பரஜீவகாருண்யமாதலால் விசேஷமாக குறிக்கப்பட்டது என்று அறிய வேண்டும். தாகத்தில் ஒரு தாகத்தோடு இருந்தால் அவன் பசி நீக்கி வைக்கிற கண்டிப்பாக அந்த தாகத்துக்கு தண்ணி குடிப்பார். பிணி ஒருத்தருக்கு நோய் இருந்தால் அந்த பசியை ஆற்றுவிக்கக்கூடிய அந்த தயவு உள்ளவ, கருணை உள்ளவ கண்டிப்பாக அந்த பிணியை நீக்கிறதுக்கான உதவிகள் செய்வார்கள். இச்சை, அதாவது விருப்பப்படுறவங்க, ஒன்று மேலே விருப்பப்படுறான்னா அப்போ பசியினால் வரும் துன்பத்தை ஆகாரத்தினால் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருவன் கண்டிப்பாக அவன் என்ன விருப்பப்படுறானோ அதை செய்வதற்கு உதவி செய்வார்கள். எளிமை, ரொம்ப ஒன்றுமே இல்லாத, வசதி இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் இருந்தான்னா அவங்க பசியினால் பசியாற்றுவிக்கக்கூடிய அந்த கருணை உள்ளவர்கள் கண்டிப்பாக அந்த எளிமையை நீக்கிறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க. பயம், ஒருத்தர் பயத்தோடு இருந்தாங்கன்னா ஒருத்தர் பசியை நீக்கக்கூடிய கருணை உள்ளவர்கள் அந்த பயத்தை அவங்களுக்கு தெளிவித்து அவங்களுக்கு பயத்தை நீக்கி கொடுப்பாங்க. இதனால் தான் பசியுமே கொலையுமே முதல்தாக வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யத்திற்கு சொல்கின்றார்கள். பசியினால் வரும் அவஸ்தைகளும் துன்பங்களும், கொலையினால் வரும் அவஸ்தைகளும் துன்பங்களும்
ரெண்டும் ஒத்திருக்குது ஒரே மாதிரி. ஆகையால் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யக்கு முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பசியினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் கொலையினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் ஜீவகாருண்யத்திற்கு முக்கிய லட்சியமாக இருக்கவும். இவ்விடத்தில் பசி நீக்குதலை மாத்திரம் அடிக்கடி வலியுறுத்துவது ஏன் என்றால், ஒரு ஜீவன் பசியினால் கொல்லப்படும் என்பதை அறிந்து ஜீவகாருண்யத்தால் பசியை நீக்கி உயிர் விளைக்கும்படி செய்பவர் வேறு வகையால் உயிர்கொலை நேரிட்டால் அங்கு இறங்கி அந்த கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாமல் இருக்க மாட்டார்கள். கொலையால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாதவர்கள் பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கத்தக்க தயவுடையவர்கள் ஆவார்கள். பசியால் வரும் கொலையை ஆகாரத்தால் அன்றி வேறு வகையால் நிவர்த்தி செய்விக்க முடியாது. பகை முதலியவற்றா வரும் கொலையை அநேக உபாயத்தால் நிவர்த்தி செய்விக்க முடியும். கொலையால் வரும் துன்பத்தை பசியால் வரும் துன்பத்தில் அமைத்து அடிக்கடி வலியுறுத்துகிறது. இதனால் பசியினால் வரும் துன்பத்தை கொலையால் வரும் துன்பத்திற்கு இணையாக அடிக்கடி வலியுறுத்தி வல்லற்பெருமான் சொல்லுகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றியும் தாகத்தால் வருந்துகின்றவர்களும் பிணியார் வருந்துகிறவரும் இச்சையால் வருந்துகின்றவரும் எளிமையால் வருந்துகின்றவரும் பயத்தால் வருந்துகின்றவரும் பசி வருத்தம் உண்டாகும் போது வருத்தங்களை எல்லாம் மறந்து பசி வருத்தம் ஏற்பட்டு ஆகாரந்தயம் முயற்சி செய்கிறார்கள். அன்றைய அரசன் இத்துடன் நாம் இந்த இதை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை நாம் சந்திப்போம். இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.